ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நெறைய டைம் கேட்டிருக்காங்க, "அம்மா நான் என்னோட துணிலாம் போட்டுட்டு பழசாயிடுச்சு. யாருக்காவது குடுக்கலாமா?" அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி குடுக்கலாம். வஸ்திர தானம் செய்றது ரொம்ப நல்லது தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுல உங்களோட ஆரா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி அதுல இருக்கும். இல்லையா? அதனால நீங்க யாருக்காவது துணி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, கல் உப்புல கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அத காய வச்சு அலசிடுங்க அதுக்கப்புறம். அலசிட்டு அத காய வச்சு வேணா குடுக்கலாம். அதே மாரி போட்டுக்கிட்ட வஸ்திரத்த டஸ்ட்டு அந்த மாரி அழுக்க தொடைக்கிறதுக்கோ, இல்ல கரி துணியா பயன்படுத்துவாங்க சில பேர். இல்ல கால்ல தண்ணி ஈரமா இருக்கு, என்னோட பழைய நைட்டி இருக்கு, இந்த பழைய புடவ இருக்குன்னு எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அந்த மாரிலாம் போடக்கூடாது. அதே மாரி நீங்க யாருக்காவது புதுசா ஒரு வஸ்திரம் குடுக்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வேட்டியிலும் சரி, புடவையிலும் சரி கரை இருக்கணும். இப்பல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு பார்டர்லெஸ் அப்படி போட்டுக்கிறது. பட் கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி குடுத்தால், நமக்கு என்ன பயனுன்னா, நீயும் உன்னோட சந்ததியரும் நீடூழி வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்த்தி கொடுக்கிறதும், அவர் யார் வாங்கிக்கிறாங்களோ, அவர்களும் நாமும் நம்மளுடைய சந்ததியர்களும் நீடூழி வாழணும் வாழ்த்துவாங்க. அப்படின்னு நம்பப்படுது. அதனால நீங்க நல்ல நெறைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சின்ன பார்டராவது ஒரு வேற கலர்லயாவது அந்த துணி இருந்திருக்கும். ஸோ கரை வச்ச புடவையோ, இல்ல வேஷ்டியோ தான் நீங்க தானமா தரணும். அதே மாரி குளிச்ச பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அது மேல நின்னு அப்படியே குளிப்பாங்க பச்சக் பச்சக்குன்னு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வேணா அது தண்ணீல நெனச்சு ஓரமா போடலாமே தவிர, அது மேலேயே நிற்கிறது, கால்ல வச்சு துணிய துவைக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கால்ல போட்டு மிதிச்சு துணியெல்லாம் துவைக்கக்கூடாது. நீங்களே துணி துவைக்கிறதா இருந்தா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல். எஸ். வஸ்திர தானம் செய்றது ரொம்ப சிறப்பு. ஆனால், கரையுள்ள வஸ்திர தானத்தை குடுக்கலாம். நீங்க போட்ட துணிய நீங்க குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உப்பு தண்ணீல கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாதா தண்ணீல அலசிட்டு காய வச்சு குடுங்க.